மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு மகர ராசி மகர லக்னம் கொஞ்சம் நிறையவே சிரமப்பட்டிருக்கீங்க. ஆரோக்கியமாகட்டும், வேலையாகட்டும், வேலை மாற்றமாகட்டும், அதில் எல்லாம் ரொம்ப சிக்கலில் இருந்திருக்கீங்க. தொழில் சம்பந்தமான முயற்சிகளாகட்டும் இப்போ தான் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவே நல்லாயிருக்கும், கவலைப்பட வேண்டாம். இப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் உட்கார்ந்துருக்கார் கடகத்தில். வக்ரம் பெற்ற குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு அடுத்தவங்களோட நமக்கு உண்டான அந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார். அது நீங்கள் கிராஜுவலாக இப்போ தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் உங்களுக்கு ராசிக்கு 12லேருந்து தான் அவருடைய சஞ்சாரம் ஆரம்பிக்கும். 12 உங்களுடைய ராசிக்குள்ளே 2, 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ சிறு தூர பிரயாணங்கள், தூர பிரயாணங்கள் அதெல்லாம் நீங்கள் அழகாக எடுத்து பண்ணலாம். ஒரு ட்ராவல் பண்ணுறேன், அதன் மூலமாக வருமானம் வருது. அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி எடுத்து பண்ணுறீங்களோ, நீங்கள் ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு முயற்சி செய்யணுங்கிறத நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அடுத்தவங்களுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. அப்போ இவங்களை அப்ரோச் பண்ணலாமா, இவங்கக்கிட்ட நம்ம இதை சொல்லலாமா, இந்த விஷயத்தை நம்ம இவங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னா நீங்கள் யூ பி த ஃபர்ஸ்ட் பர்சன் பேசுகிறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிற ஆளாக இருங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்பவே பலனளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மெயினாக உங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். என்ன மருந்து மாத்திரைகள் என்ன ஏது அப்படின்னு பார்த்து சரி பண்ணிக்கணும். பல பேருக்கு இந்த தேர்வுகளுக்கு தயாராகி போட்டித் தேர்வு எழுதுகிறவங்க, இல்லைனா வேலைக்காக அந்த செலெக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம் எழுதி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வாரம் நல்ல சுப செய்திகள் உங்களுக்கு தேடி வரும். ரொம்ப நல்ல இதாகவே இருக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள், வேலை சம்பந்தமான முயற்சிகள் அது எல்லாமே நீங்கள் எடுத்து பண்ணலாம் இந்த வாரம் தாராளமாக. எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்னதாக ஏதாவது ஒரு இது உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக ஒரு சின்ன லைட்டான ஒரு செலவு நீங்கள் பண்ணுற மாதிரியும் இது காரணங்கள் உண்டு. அதனால் ஏன்னா டோட்டலாக இருந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு படிப்படியாகவே நிறைய அந்த மருத்துவ உதவி மூலமாகவும் சிகிச்சை மூலமாகவும் நல்லாவே உங்களுக்கு சரியாயிட்டு வரும். இருந்தாலும் கொஞ்சம் அதில் ஒரு கவனம் அப்படிங்கிறது நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு 3, 12க்கு உண்டான குரு பகவான் தான் இந்த வக்ரகதியில் இப்போ இருக்கிறவர் அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் மறுபடியும் மிதுனத்திலே வக்ரமாக வருவார். அப்போ உங்களுடைய ராசி லக்னத்திற்கு அவர் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறவர் 6ஆம் இடமாக போவார். அப்போ பல பேருக்கு அந்த ஒரு திருமணத்தில் இருந்த அந்த ஒரு சிக்கல், நாங்கள் எங்களுக்கு திருமண உறவை இது பண்ணிக்கிறோம், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயின்னு இருக்கிறவங்களுக்கு அப்போ அது கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அப்போ அதற்கு உண்டானதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரம் பொதுவாக உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, தொழிலோ வேலையோ அப்படின்னா அதற்கு உண்டான முயற்சிகளை தாராளமாக பண்ணலாம். கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே அது நீங்கள் போய் முயற்சி பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வாரமாக இருக்கிறது.